தமிழக மக்கள்லாம் இப்போ விழிப்புணர்வு பெற்றுட்டாங்க. நீ ரேஷன் கடையில் 2000 கொடுத்தாலும் சரி, நீ 5000 கொடுத்தாலும் சரி, நீ ஓட்டுக்கு நீ 10,000 கொடுத்தாலும் சரி வாங்கிக்கிடுவாங்க. ஓட்டு எவனுக்கோ போடுவாங்க. அது புரிஞ்சுங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த நேரம் போடுவாங்க. நீ பணத்தையும் இழந்துருவ, பதவியும் இழந்துருவீங்க. அதான் இப்போ நடக்கு. மக்கள் பழைய மாதிரி கிடையாதுங்க. மக்கள்லாம் ஏமாளி இல்லை. மக்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. எல்லா பக்கமும் கூட்டம் வரத்தான் செய்யுது. யார் போனாலும் சின்ன கட்சி, ரப்பர் ஸ்டாம்பு கட்சிக்கு போனாலும் கூட்டம் வரத்தான் செய்யுதுங்க. அதை பார்த்து தானே இருக்கிறீங்க. மீடியாவில் பாருங்கள் எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். பக்கா ஃப்ராடுகளெல்லாம் பேட்டி எடுத்து போடுறாங்க. அதனால் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துங்க. அரசியல் தலைவர்களே, வீணாக பணத்தை கொடுக்காதீங்க, வார்டு வாரியாக கொடுக்காதீங்க, தொகுதி வாரியாக கொடுக்காதீங்க. மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது நல்லது செய்யுங்க. நீங்கள் செலவழிக்கிற பணத்துக்கு தொழிற்சாலை ஆரம்பிக்கலாம். மதுரையில் ஆரம்பிக்கலாம், கோவையில் ஆரம்பிக்கலாம். நிறையா தொழிற்சாலைகள் தேவை இருக்குது இப்போ தமிழ்நாட்டுக்கு. இப்போ பணத்தெல்லாம் அங்கே கொண்டு கொட்டுங்க. வீணாக பஸ்ஸுலேயும் கார்லேயும் கொட்டாதீங்க. 2 கோடி 3 கோடிங்கிறது ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்து உங்கள் கட்சி தொண்டருக்கு வேலை கொடுங்க. வேலையில்லாமல் நிறையா பேர் இருக்காங்க. வேலையில்லாத பட்டதாரி நிறையா பேர் இருக்காங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு வணக்கம் சொல்லிக்கிறேன். வணக்கம். நன்றி. ராமச்சந்திரன்.